எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது இந்தியாவில் மிகவும் பிரபலமான ஒரு ஊரான ராஜஸ்தான் குல்தாரா எனும் இடத்தை பற்றிய மர்மமான கதையை பார்க்க உள்ளோம். ஸோ நண்பர்களே, இது என்னன்னா, இந்தியாவில் பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்கிற ஒரு ஊர் இருக்குது, அங்கே குல்தாராங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே நிறைய மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் சலீம் கிங்கிற ஒரு மன்னனே இருந்திருக்கான். அந்த ஆட்சியால் என்ன பண்ணிருக்கான்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்களில் ஒருவருடைய மகளான ஒருத்தி மேலே இவன் கண் வைக்கிறான். அவளை திருமணம் செய்து தர சொல்லி கேள்வியும் கேட்குறான். திருமணம் செய்து தர முடியாத மக்கள் இவனோட அப்படி தர முடியலைன்னா அவங்க ஊரை அழைச்சிடுவேன்னு இவன் சொல்கிறான். ஆனால் அங்கே இருக்கக்கூடியவங்க யாரும் அதுக்கு அடிபணியாமல் இவங்க ரகசியமாக ஒரு முடிவு எடுத்தாங்க. காலை கதிரவன் உதிக்கும் முன்பே இவர்கள் அந்த ஊரை விட்டு போகிறதா முடிவு செஞ்சு போயிட்டாங்க. காலையில் எழுந்திரித்து பார்த்தா 84 கிராமங்களுக்கும் மேற்பட்ட கிராமங்கள்லேருந்து மக்கள் வெளியேறினார். அப்புறம் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை. அதுக்கு அப்புறம் அந்த கிராமத்துக்கு யாரும் வந்ததா எந்த சரித்திரமுமே கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா அன்னைக்கு அந்த ஊர் மக்கள் ஒரு சாபத்தை விட்டு சென்றதாக கூறப்படுகின்றது. என்ன சாபம்னா, இனிமேல் இந்த கிராமத்தில் யாருமே வாழ முடியாதுங்கிற ஒரு சாபம் தாங்க அது. விபத்துகள் ஏற்படுறதும் உயிரிழப்புகள் ஏற்படுறதுமா அந்த ஊரில் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. அப்புறம் இங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சென்றிருந்திருக்கிறார்கள். இவர்களை யாரை தொடுற மாதிரி உணர்வும், இவர் அடிக்கடி வெப்பநிலை மாற்றம் அடைவதும், வித்தியாசமான விசித்திரமான குரல்கள் கேட்பதாகவும் கூறியிருக்காங்க. ஸோ இன்று வரை ஒரு தீர்க்கப்பட முடியாத ஒரு கேஸாகவே இந்த ஒரு வழக்கு தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஊர் சவிக்கப்பட்ட ஊராக இருக்குது. ஸோ இன்னைக்கு கூட நீங்கள் அங்கே போனீங்கன்னா அந்த ஊரில் சிதைந்த கட்டிடங்கள் இருப்பதை காண முடியும். ஆனால் இரவில் காவலாளிகள் கூட இருக்க பயப்படுகிற ஒரு ஊர்னா இந்த ஒரு ராஜஸ்தான் குல்தாரா கிராமம் தான். ஸோ நீங்கள் யாராவது அங்கே போனீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது போக ஆசைப்பட்றீங்கன்னா நமக்கு டிஎம் பண்ணுங்கள். ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம். நன்றி, வணக்கம்.